மாலியிலிருந்து நாடு திரும்பியுள்ள இலங்கை ராணுவ படையினர். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் விசேட தீர்மானம். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய இந்தியா. உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு. ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்க புதிய அமைப்பு. மொட்டு கட்சியின் ஆதரவின்றி ரணில் போட்டியிட மாட்டார். கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய ஜோ பைடன். மாலியில் அமைதி காக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கை ராணுவ படையினர் நாடு திரும்பியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையினால் மாலியில் அமைதி காக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கை ராணுவ படையினரே நாடு திரும்பியுள்ளனர். இதன்படி 14,524 மில்லியன் ரூபாய் வருமானத்துடன் மாலியிலிருந்து இலங்கை படையினர் நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக அவர்கள் இலங்கைக்கு ஈட்டிய அந்நிய செலாவணியின் அளவு 14,524 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மாலையில் நடவடிக்கை நிறைவடைந்ததை அடுத்து இலங்கை ராணுவ படையினர் இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். மாலி நாட்டில் அமைதி காக்கும் பணிகளுக்காக 1099 இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்களும் 14 பணிநிலை அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கையின் கீழ் இயங்கி வந்த மாலியில் உள்ள பன்முக ஒருங்கிணைந்த ஸ்திரத்தன்மை நடவடிக்கை தலைமையகத்தின் ராணுவ போக்குவரத்து குழுவிற்காக ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து நாடு திரும்பியுள்ளனர். மாலி அமைதி காக்கும் பணியின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றிய கேர்னல் பின்சர விக்ரம் ஆராய்ச்சியினால் இலங்கை ராணுவ தொண்டர் படையணியின் தளபதி மேஜர் ஜெனரல் தினேஷ் நாணயக்கவரிடம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஐக்கிய நாடுகளின் கொடி சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கப்பட்டது. பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான நிலைப்பாடு மற்றும் அதன் சட்ட அம்சங்கள் குறித்த உயர் நீதிமன்ற உத்தரவை முழுமையாக ஆராய்ந்து அதன் முடிவை அடுத்த 2 நாட்களுக்குள் தெரிவிக்க ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று கூட்டப்பட்ட அவசர அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அமைச்சரவை கூட்டத்திற்கான காரணங்கள் இதுவரை வெளியாகவில்லை. பெரும்பாலும் குறித்த கூட்டத்தில் உயர்நீதிமன்றத்தால் இன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொலிஸ் மா அதிபரின் பதவி நிலை தொடர்பில் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் அரசியலில் இந்திய ரோவாவின் ஆதிக்கம் மிக மிக அதிகம் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்துடன் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களியுங்கள் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா ஜனநாயக கூட்டமைப்பின் தமிழ் தேசிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே தெரிவித்துள்ளதாக ஆய்வாளர் ஆரோஸ் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையுடன் கலந்தாலோசித்து தமிழர்களுக்கு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்தியா இதுவரை தயாராக இல்லை எனவும் ஆய்வாளர் ஆரோஸ் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஏதோ ஒரு வகையில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உந்து சக்தியுடன் இந்தியா செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை பின்தள்ளி சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. ஹென்ஸ்லே கடவுச்சீட்டு இண்டெக்ஸ் வெளியிட்ட சமீபத்திய தரவரிசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிங்கப்பூர் கடவுச்சீட்டு கொண்டவர்கள் 195 நாடுகளுக்கு விசா இன்றி செல்லலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த பட்டியலில் அமெரிக்கா 8வது இடத்தையும், இந்தியா 82வது இடத்தையும், பாகிஸ்தான் 100வது இடத்தையும் மற்றும் இலங்கை 93வது இடத்தையும் பிடித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குறைந்தது 4 குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்க புதிய அமைப்பொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இளைஞர்கள் தலைமையில் இயங்குவதாக காட்ட முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு மகிந்த சிந்தனையை பாதுகாப்பதற்கான தேசிய ஒன்றியம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதன் அழைப்பாளராக நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமான தம்மிக்க சுபசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஓர் நாளை என்ற அமைப்பின் செயற்பாட்டாளராக செயற்பட்டமை தெரியவந்துள்ளது. நாமல் ராஜபக்ச தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயற்பட்டு வருவதாகவும் தனது தனிப்பட்ட அரசியல் இலக்குகளை முன்னெடுப்பதற்காகவே இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளார் எனவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அணியில் இணைய மாட்டார்கள் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார ஏந்துனில் தெரிவித்துள்ளார். எனினும் நமது கட்சியின் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் ராஜித சேனரத்ன ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ரணில் அணியுடன் இணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. எனினும் எதிர்வரும் 8ஆம் தேதி 35 தொடக்கம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்துடன் இணைய தயாராக இருக்கின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதா என்ற பிரச்சினையை தீர்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறுகின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களுடன் இணைந்து கொள்வதாக கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காட்டிக் கொடுக்காதீர்கள். இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் என்பதில் சாத்தியமில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை பெற தவறினால் அவர் போட்டியிடப் போவதில்லை. அப்படியானால் பொன்சேகாவும் ராஜிதவும் செல்ல இடமில்லாமல் போய்விடும் என அவர் மேலும் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வெள்ளை மாளிகைக்கு திரும்பியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கடந்த 17ஆம் தேதிக்கு கோவிட் அறிகுறிகள் தென்பட்டதால் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் டெலாவரில் உள்ள வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதோடு அவரது உடல்நிலையை வைத்தியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் கோவிட் பாதிப்பிலிருந்து ஜோ பைடன் குணமடைந்துள்ளார். இது தொடர்பில் அவரது வைத்தியர் கெவின் ஓ கானர் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஆன்டிஜன் சோதனை நடத்தப்பட்டதில் அவருக்கு கோவிட் பாதிப்பு இல்லை என்று முடிவு வந்தது. அவர் தனது நோய் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளார். அவருக்கு எந்தவிதமான அறிகுறியும் இல்லை என்றார். இதனைத் தொடர்ந்து ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய நிலையில் நான் நன்றாக உணர்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.